அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினையிலேயே நிறைய வகை செய்வினைகள் இருக்குது. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செய்வினைக்கும் ஒரு அறிகுறிகள் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி கொஞ்சம் நம்ம விளக்கமாக நம்ம பார்ப்போம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில மக்கள்கள் பார்த்திங்கன்னா இதை சாதாரணமாகவே விட்டுட்டு அசால்ட்டாகவே இருக்கிறாங்க. அது முத்துன பிறகு கடைசியாக போய் எங்கேயும் போய் சரி பண்ணாலும் அது சரி பண்ண முடியாமல் போய்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனேயே உங்கள் பக்கத்தில் உள்ள மாந்திரிகர்களோ இல்லை பூசாரிகளோ பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய அந்த வழிகளை தேடி சரி பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக போயிடும். சரிங்களா? அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த செய்வனையிலே பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. சரிங்களா? முதலாவது வகை பார்த்தீங்கன்னா உடலை பார்த்து அனைவருமே அருவருக்கக்கூடிய நிலை உண்டாகும். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு உடலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அரிப்பு, தோல் வியாதிகள், உடல் புறாமே புண்ணு, சரிங்களா, இந்த மாதிரி வந்து மூஞ்சிலாம் அப்படி விகாரமாக, மூஞ்சிலாம் உடலெல்லாம் பத்தி போய் உடலெல்லாம் மெலிஞ்சு, சரிங்களா, அந்த பார்க்குறதுக்கே அவங்கள பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அந்த வசியத்தன்மை இல்லாமல் அடுத்தவங்க பார்த்து வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலை. இது ஒரு வகையான செய்வனை. சரிங்களா? இந்த செய்வனையை பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் செய்வனை. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை ரெண்டாக்கணும், அந்த குடும்பத்தை பிரிக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் செய்வனை பண்ணுவாங்க. இதற்கு எப்படி பாதிப்பு கிடைக்கும் அப்படின்னா, உடல்லலாம் எந்த பாதிப்பையுமே கொடுக்காது. சரிங்களா? குடும்பத்தில் ஒருவர் மாற்றி சண்டை சச்சரவு அந்த குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருந்த குடும்பம் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் சண்டை ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த குடும்பமே ரெண்டாக போகிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், அந்த குடும்பத்தில் ஒரு இது இல்லாமல் சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளாக வரும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிப்பதற்காக ஒரு சில பேர்கள் இந்த குடும்பத்தில் வளர்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி செய்வினைகளை பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபரை மட்டும் என்ன செய்வாங்கன்னா பைத்தியம் போல் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? பைத்தியம் போலன்னா அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல் ஆக்கி அவங்களுடைய செயல், அவங்களுடைய சக்தி எல்லாத்தையுமே முடக்கிடுவாங்க. சரிங்களா? இப்படி முடக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. சரிங்களா? யாரை பேசுவது போல் என்ன செய்யணும், யாரையுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவோ போல் ஆயிடுவாங்க. தன்னைத்தனியாக பேசிக்கிடுவாங்க, தன்னைத்தனியாக புலம்புவாங்க. இந்த மாதிரி யாரோ பக்கத்தில் இருக்கிறது இது போல் இருக்குது. இதெல்லாம் ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸ்தம்பனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ணுறோம்னே தெரியாது. இது ஒரு வகையான செய்வனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வம்சம் விருத்தி இல்லாமல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பொறாமப்பட்டுக்கிட்டு உனக்கு குழந்தை பிறந்துருச்சு எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பேர் வம்சத்தை விருத்தி இல்லாமல் பண்ணுறதற்காக அந்த வம்சம் அழிஞ்சு போயிடணும் அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லாமல் அந்த குடும்பத்தில் போவாங்க. இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பார்த்திங்கன்னா தேரவே தேராது. இந்த குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த குடும்பத்தில். அதே போல் குழந்தைங்கிறது உருவாகும், கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வம்சம் விருத்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்வனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் குடும்பத்தில் என்ன சம்பாதிச்சாலும் அந்த செல்வம் அவனுக்கு சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால தான் ஒரு சில பேர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சம்பாதிச்சாலும் அவன் கையில் காசு பணங்கிறது கையில் நிற்கவே நிற்காது. அவன் இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிச்சான்னா அந்த 1000 ரூபாயுமே அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் விரயமாக போயிடும். இது போல் பல வகையான செய்வனைகள் இருக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு யாருக்கேனும் இருந்துச்சு அப்படின்னா இது செய்வன பிரச்சனை தான் அப்படிங்கிறத 100% மனசில் வச்சுக்கிட்டு இதை உடனுக்குடனே சரி பண்ணக்கூடிய அந்த வழிகளில் இறங்கிடணும். சரிங்களா? ஒரு நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா இவ்வளோ அசால்ட்டாக நம்ம விடுவோமா? மருத்துவமனையில் போய் அதை நம்ம பார்த்து சரி பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது
உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவங்களோ இந்த மாதிரி பிரச்சனையில் தீர்க்கக்கூடியவங்கள்ட்டே போய் நீங்கள் உடனடியாக போய் பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.